பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இன்றைக்கி கோர்ட்டில் ஏரிங் நடக்க போகுது. அந்த இதில் நம்ம கோமதி கேஸ் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி கோயிலில் அர்ச்சனை பண்ண கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிறதுக்காக நம்ம சரவணனை அனுப்புகிறாங்க. அனுப்பவுமே அங்கே நம்ம அஞ்சலியை சந்திக்கிறாங்க. அஞ்சலி யாருன்னா நம்ம சரவணனோட முன்னாள் காதலி. அவங்களும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கிட்டிருந்து சரவணன் வரவுமே நம்ம அஞ்சலி மேலே இடிச்சிட்றாங்க. இடிக்கவுமே சாரிங்க அப்படின்னு சொல்லி திரும்பும்போது தான் அது அஞ்சலிங்கிறது தெரியுது. அவங்களும் சரவணா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அஞ்சலி நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்க அப்படிங்கவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்கிறாரு. நம்ம அஞ்சலிகிட்ட கேட்கவும் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சலி நம்ம சரவணன்ட்ட கேட்குறாங்க, உன்னோட மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது பார்த்தியா, கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீயும் தான் என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை அப்படிங்கவுமே உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, அது ஒரு அவசர கல்யாணமே வேண்டான்னு சொல்லி நானும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு எங்கள் அப்பாவும் பிடிவாதம் பண்ணி அவசரமாக அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, என் கதையை விட அதை எதுக்கு பேசிக்கிட்டு, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, அம்மா அக்கா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவுமேனு சரி உன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சரவணன் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. சொல்லாமல் இருக்கவுமே உன் மேரேஜ் லைஃப் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படிங்கவும் அதை ஏன் கேட்குற, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அந்த மேரேஜ் லைஃபே இல்லைன்னு ஆகிப்போச்சு, நான் இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை விட்டு வேறு எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணா உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லவும் யோசிக்கிறாங்க. கூப்பிட்டு உன்னை தொல்லையெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இவ்வளோ விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தானே இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம கதிர் 2 பேரும் இதுக்கு போகிறாங்க, இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாங்க. கிளம்பி அங்கே நம்ம ராஜி சொல்லுவாங்க, ஏன் இன்றைக்கி ஆட்டோலேயே போகலான்னு சொன்னேன் அப்படிங்கவும் ஆட்டோவில் போகிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் சொல்கிறா. அப்படி ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோவில் போய் அப்புறம் இன்ஸ்டியூட் கிளம்புறாங்க, கிளாஸுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் இங்கே இருக்கியா இல்லை இன்றைக்கி கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் சொல்கிறாரு. சரி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லவுமேனு சரின்னு சொல்லிவிட்டு கதிரும் உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி கால் பண்ணுறாங்க. கோமதி கால் பண்ணி கேட்குறாங்க, ராஜி என்ன பண்ணுறா அப்படிங்கவும் அவன் கிளாஸ் உள்ளே போயிட்டாமா அப்படிங்கவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவீங்களா அப்படிங்கவும் இல்லைம்மா நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஆனால் இன்னும் ஒரு நாளைக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடிச்சுட்டு நாளைக்கு தாம்மா கிளம்பணும் அப்படிங்கவும் சரி பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் நல்லவடா, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவுமே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு கதிர் அப்படிங்கும் சாரிம்மா, உன்னை நானே எவ்வளவோ திட்டிருப்பேன், என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு கூட நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், அவ்வளோ தூரம் உன்னை நான் வம்பிழுத்திருக்கேன், உங்கூட அப்பா மாதிரி பேசாமல் கூட இருந்திருக்கேன், ஆனால் நீ என் லைஃபுக்கு நல்லதாம்மா செஞ்சு வச்சுருக்க, நம்ம குடும்பத்துக்கு ராஜிக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீ நல்லதாம்மா செஞ்சுருக்க, நீ எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, யார் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறேன், என் லைஃபுக்கு நீ நல்லதாக செஞ்சுருக்க, அதனால் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா கதிரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. இங்கே நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் பேசிக்கிட்டே வருவாங்க. சரியான ஆள், நீ நல்லா விவரமாக தான் இருக்க, எப்படியோ எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி என்னை பேச வச்சுட்டே இல்லை, கோபம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் கேட்கவுமே கோவம் ஃபுல்லாக தீரலை, ஆனால் கொஞ்சம் தீர்ந்துருக்கு, அதுவும் அம்மா பேசுகிறனால தான் அப்படிங்கும், இல்லைன்னா மட்டும் நீங்கள் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் ஃபோன் பண்ணவுமே மறுபடியும் செந்திலுக்கு உச்சந்தலையில் ஏறிடுச்சு. அப்போ நீ இன்னும் ரகசியமாக அவங்க கூட பேசிகிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. திட்ட ஆரம்பிக்கவுமேனு அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியலை அப்படிங்கும், நீ நல்லவளாயிரு, ஊருக்கே நல்லவளாயிரு, ஆனால் நீ அவங்கனால மறுபடியும் என் குடும்பத்தை பணைய வைக்கணும்னு நீ நினைக்காத, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் மறுபடியும் கோச்சிட்டு போயிடுறாரு. இங்கே நம்ம மீனா அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, இவர் இப்படி கோச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மீனாவை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் கதிரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போவாங்க. துணி கடைக்கு
ட்ரெஸ் எடுக்க போகவுமே நம்ம கதிர்கிட்ட வந்து நம்ம ராஜி கேட்பாங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கவும் நம்ம கதிர் வந்து வம்புழுப்பாங்க ராஜியை. எங்கள் அம்மா வெங்கல பானை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்கோசரம் தான் வந்திருக்கோம் அப்படிங்கவும், நீ நக்கல் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு வருவாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாத செலவு, ஏற்கனவே வந்து நம்ம சென்னைக்கு வந்ததே செலவு அதிகம், இதில் வந்து படிக்கிறதுக்கு வேற வந்து 1,00,000 கட்டணும், நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், அதில் எதுக்கு இது தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கவும், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, அம்மாவுக்கு உனக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு அரசிக்கு எல்லாத்துக்கும் தான் எடுக்கிறோம், அதனால் நீ எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அத்தைக்கும் அரசிக்கு மட்டும் எடுத்துக்கலாம்ல, எனக்கு எது வேண்டாம் அப்படிங்க, சொன்னால் கேளு நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கதிர் தான் செலக்ட் பண்ணுவார். அதை நினச்சி வந்து ராஜிக்கு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கதிர் செலக்ட் பண்ணவுமே வந்து நம்ம ராஜிக்கு அவ்வளோ ராஜிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, கதிர் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.